வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்திராஸ் கிச்சனாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எக் கறி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், கொஞ்சமாக கொத்தமல்லி, 6 பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், கொஞ்சமாக அதுக்கு தேவையான அளவு இஞ்சி, 2 பச்சை மிளகா, 2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, இதெல்லாமே போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ மிக்சி ஜாரில் கொத்தமல்லி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம், 2 பச்சை மிளகா, இஞ்சி கட் பண்ணி வச்சது, அப்புறம் பூண்டு கட் பண்ணி வச்சது, அடுத்து கொஞ்சமாக மிளகு, அதுக்கப்புறம் சீரகம், இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. இது வரைக்கும் இது எதுவுமே நம்ம வதக்கலை. ஒரு வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் நாங்கள். இப்போ நாங்கள் 3 முட்டை எடுத்திருக்கோம். 3 முட்டையை அவிச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இந்த மாதிரி சென்டராக கட் பண்ணி பிரித்து வச்சுக்கோங்க. இப்போ கடாய் வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆன அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணலாம். தக்காளி நல்லா பாயில் ஆகி அது மேஷ் ஆகிற அளவுக்கு வரும்போது 1 ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கரம் மசாலா, அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி தூள் போட்டிருக்கோம். கொஞ்சமாக மஞ்சத்தூள். நம்ம ஃபைனாக அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ண போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகணும். சேஞ்ச் ஆன அப்புறமா 2 கிளாஸ் தண்ணி நாங்கள் ஊற்றிருக்கோம். கொஞ்ச நேரம் அது பாயில் ஆகட்டும். இப்போ பாயில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம முட்டையை ஆட் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொஞ்ச நேரம் அது பாயில் ஆன அப்புறமா அது கரையறதுக்கு முன்னாடி கொத்தமல்லியை கட் பண்ணி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே கார்னிஷ் பண்ணிக்கோங்க. கார்னிஷ் பண்ணிட்டு ஒரு 2 to 5 மினிட்ஸ் லைட்டாக சிம்மில் வச்சு பாயில் ஆகட்டும். இப்போ எக் கறி ரெடி ஆயிடுச்சு. இந்த எக் கறி சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.